சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 28, 2024. தலைப்ப: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. வெளிப்படுத்தின விசேஷம். ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யோவான்: என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா: கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதைச் சொன்னார். யோவான்: மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான். நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். நான் அங்கே ராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள்,
உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது, அதின்மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்குச் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்குச் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்குச் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதைச் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதைச் சொன்னேன் என்றார். இவைகளைச் சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். யோவான். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ரோமர். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியிலிருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. வெளிப்படுத்தின விசேஷம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான்.
நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கொரிந்தியர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. ஆன்மீக மனிதன் என்பது கடவுளின் உருவம் அல்லது யோசனை, அதன் தெய்வீக கொள்கையிலிருந்து இழக்கவோ பிரிக்கவோ முடியாத ஒரு யோசனை. கடவுள், தெய்வீக நன்மை, ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவரை கொல்லவில்லை, ஏனென்றால் கடவுள் மட்டுமே மனிதனின் வாழ்க்கை. கடவுள் ஒரே நேரத்தில் இருப்பதன் மையமாகவும் சுற்றளவாகவும் இருக்கிறார். இறப்பது தீமை, நல்லது இறக்காது. என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண மாட்டான் என்று இயேசு உறுதியாக கூறினார். அதாவது, வாழ்க்கையின் உண்மையான கருத்தை உணர்ந்தவர் மரணத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கிறார். நன்மை பற்றிய உண்மையான எண்ணம் கொண்டவர் தீமையின் அனைத்து உணர்வையும் இழக்கிறார். இதன் காரணமாக ஆவியின் அழியாத உண்மைகளுக்குள் நுழைகிறார். அத்தகையவர் வாழ்வில் நிலைத்திருப்பார். உயிரை ஆதரிக்க இயலாத உடலால் பெறப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஆனால் உண்மை, அதன் சொந்த அழியாத யோசனையை வெளிப்படுத்துகிறது. மனிதன் கடவுளின் சொந்த உருவம் என்று தன்னை ஒப்புக்கொள்வது எல்லையற்ற யோசனையில் தேர்ச்சி பெற மனிதனை விடுவிக்கிறது. இந்த நம்பிக்கை மரணத்தின் கதவை அடைத்து அழியாமையை நோக்கி அகலத் திறக்கிறது. ஆவியின் புரிதல் மற்றும் அங்கீகாரம் இறுதியாக வர வேண்டும், மேலும் தெய்வீக கோட்பாட்டின் மூலம் இருப்பதன் மர்மங்களை தீர்ப்பதில் நம் நேரத்தை மேம்படுத்தலாம். தற்போது மனிதன் என்றால் என்னவென்று நமக்கு தெரியாது, ஆனால் மனிதன் கடவுளை பிரதிபலிக்கும் போது இதை நிச்சயமாக அறிவோம். லாசரஸை பற்றி இயேசு சொன்னார், நம்முடைய நண்பன் லாசரஸ் தூங்குகிறான், ஆனால் நான் அவரை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக செல்கிறேன். லாசரஸ் ஒருபோதும் இறக்கவில்லை என்ற புரிதலின் மூலம் இயேசு லாசரஸை மீட்டெடுத்தார். அவருடைய உடல் இறந்து பின்னர் மீண்டும் வாழ்ந்தார் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. லாசரஸ் தனது உடலில் வாழ்ந்தார் அல்லது இறந்துவிட்டார் என்று இயேசு நம்பியிருந்தால், எஜமானரும் உடலை அடக்கம் செய்த அதே நம்பிக்கையின் விமானத்தில் நின்றிருப்பார், மேலும் அவரால் அதை உயிர்ப்பித்திருக்க முடியாது. ஜட உடலும் மனமும் தற்காலிகமானவை, ஆனால் உண்மையான மனிதன் ஆன்மீகம் மற்றும் நித்தியமானவன். உண்மையான மனிதனின் அடையாளம் இழக்கப்படவில்லை, ஆனால் இந்த விளக்கத்தின் மூலம் கண்டறியப்படுகிறது. ஏனெனில் இருப்பு மற்றும் அனைத்து அடையாளத்தின் நனவான முடிவிலி அதன் மூலம் கண்டறியப்பட்டு மாறாமல் உள்ளது. கடவுள் எல்லாமும் நித்தியமும் அவனுடையதாக இருக்கும்போது, உண்மையான எதையும் மனிதன் இழப்பது சாத்தியமில்லை. மனம் என்பது பொருளில் உள்ளது என்ற கருத்தும்,
இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படும் பிறப்பு, பாவம், நோய் மற்றும் இறப்பு ஆகியவை உண்மையானவை என்பது ஒரு மரண நம்பிக்கை, மேலும் இந்த நம்பிக்கை தான் எப்பொழுதும் இழக்கப்படும். ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், எல்லா உயிரினங்களின் தெய்வீக கொள்கை, மேலும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருப்பதைப் போலவே மனிதனையும் பரிபூரணமாக வெளிப்படுத்துகிறது. ஆவியின் சட்டத்தால், பொருளின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதால் அல்ல. மரணம் என்பது கனவின் மற்றொரு கட்டம், இருப்பு என்பது பொருளாக இருக்கலாம். அறிவியலில் மனிதனின் இருத்தலின் நல்லிணக்கத்தில் எதுவும் குறுக்கிடவோ அல்லது முடிவுக்கு வரவோ முடியாது. எலும்பு முறிந்தாலும் அல்லது உடல் கில்லட்டின் அடிக்கப்பட்டாலும் மனிதன் அதேதான். மனிதன் ஒருபோதும் மரணத்தை வெல்ல முடியாது என்றால், அழிக்கப்படும் கடைசி எதிரி மரணம் என்று வேதம் ஏன் கூறுகிறது? நாம் பாவத்தை வெல்லும் விகிதத்தில் மரணத்தின் மீதான வெற்றியை பெறுவோம் என்று வார்த்தையின் காலம் காட்டுகிறது. மரணம் போல் தோன்றிய பிறகு இயேசுவின் உடல் நிலை மாறாமல் இருந்தது. அதைத் தொடர்ந்து அனைத்து பொருள் நிலைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார், மேலும் இந்த மேன்மை அவரது உயர்வை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு தகுதிகான் மற்றும் முற்போக்கான நிலையை சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. மரணம் என்று அழைக்கப்படும் மாற்றம் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையை அழித்திருந்தால், கலைக்கும் தருணத்தில் மகிழ்ச்சி வென்று நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. பரிபூரணத்தால் மட்டுமே முழுமை பெறப்படுகிறது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து, சத்தியம், அறியாமை மற்றும் பாவம் அனைத்தையும் அகற்றும் வரை, அநீதியானவர்கள் இன்னும் அநீதியாகவே இருப்பார்கள். மரணத்தின் தருணத்தில் நம்மை ஆட்கொள்ளும் பாவமும் பிழையும் அந்த நொடியில் நிற்காது, ஆனால் இந்த தவறுகளின் மரணம் வரை நீடிக்கும். முழு ஆன்மீகமாக இருக்க, மனிதன் பாவமற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் அவன் பூரணத்தை அடையும் போதுதான் அவன் அவ்வாறு ஆவான். கொலைகாரன் செயலில் கொல்லப்பட்டாலும் அதன் மூலம் பாவத்தை விட்டுவிடுவதில்லை. அவரது உடல் இறந்துவிட்டதாக நம்புவதற்கும், அவரது கொடூரமான மனம் இறக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவர் ஆன்மீக ரீதியில் இல்லை. தீமையை நன்மையால் நிராயுதபாணியாக்கும் வரை அவனது எண்ணங்கள் தூய்மையாக இருக்காது. அவரது உடல் அவரது மனதைப் போலவே பொருள் மற்றும் நேர்மாறாகவும் உள்ளது. மன்னிக்கப்படாத நிலையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவத்தின் மத்தியில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்கலாம். உடலின் மரணம் என்று அழைக்கப்படுவது பாவத்திலிருந்து விடுபடுகிறது. கடவுளின் மன்னிப்பு பாவத்தை அழிப்பதைத் தவிர வேறொன்றுமில்லை. இவை கடுமையான தவறுகள். கடைசி துருப்பு ஒலிக்கும் போது, ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அனைத்தும் மாற்றப்படும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் கிறிஸ்தவ குணத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு சிறிய அழைப்புக்கும் மனிதர்கள் ஏற்கனவே இணங்கும் வரை இந்த ஞானத்தின் கடைசி அழைப்பு வர முடியாது. மரண அனுபவத்தின் மீதான நம்பிக்கை அவர்களை மகிமைப்படுத்தப்பட்ட உயிரினத்திற்கு எழுப்பும் என்று மனிதர்கள் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையில் தங்கியுள்ளது, மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாது. சொர்க்கம் என்பது உள்ளூரல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை, மேலும் மனிதன் தனது சொந்த நீதியை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இறைவனுடைய மனதை கொண்டிருக்கிறான் என வேதம் கூறுகிறது. நாம் பொறுமையுடன் கடவுளிடம் காத்திருந்து, நேர்மையாக உண்மையை தேடும்போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். அபூரண மனிதர்கள் ஆன்மீக பரிபூரணத்தின் இறுதி நிலையை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சரியாக தொடங்குவதும்,
இருப்பதன் பெரும் சிக்கலை காட்டுவதற்கான சண்டையை தொடர்வதும் அதிகம். நோயினால் உயிரை அழிக்க முடியாது என்றும், மனிதர்கள் பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் மரணத்தால் இரட்சிக்கப்படுவதில்லை என்றும் அறியும்போது, இந்த புரிதல் வாழ்க்கையின் புதுமைக்கு விரைவுபடுத்தும். அது இறப்பதற்கான ஆசை அல்லது கல்லறை பற்றிய பயம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெறுகிறது, இதனால் மரண இருப்பை அச்சுறுத்தும் பெரும் பயத்தை அழித்துவிடும். வாழ்க்கை உண்மையானது, மரணம் என்பது மாயை. இந்த உன்னத தருணத்தில் மனிதனின் பாக்கியம் நமது குருவின் வார்த்தைகளை நிரூபிப்பதாகும். ஒரு மனிதன் நான் சொல்வதை கடைபிடித்தால் அவன் ஒருபோதும் மரணத்தை காணமாட்டான். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களை பற்றிய சிந்தனையை தவிர்ப்பது, இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம், அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.